தாவேக்காவில் நிர்வாகியாக இருக்கக்கூடிய வாய்ஸ் ஆஃப் சரத் அப்படிங்கிற ஒரு பாலியல் பொறுக்கி ஓனாமுஞ்சியினுடைய ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி 2 ஆடியோ ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த ஆடியோ வச்சு நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அந்த ஆடியோவில் என்னென்னலாம் பேசியிருந்தோம் அப்படிங்கிறது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இப்போ வெளியாக இருக்கிற வீடியோவில் அவனுடைய மனைவி, அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கு, அந்த மனைவியை அவனே மண்ணெண்ணெய் ஊற்றி எரிக்க முயற்சி பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் கள்ள நோட்டு அடிக்க முயற்சி பண்ணியிருக்கான். இப்படி பல அதிர்ச்சிகர தகவல்கள் வெளில வந்திருக்கு. அதனால் அந்த வீடியோவில் அவன் என்னென்ன விஷயத்தை கக்கியிருந்தான், அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவை வச்சு அந்த தாவேக்காவில் உள்ள தம்பி தங்கைகள்கிட்ட நாம் கேட்க வேண்டிய சில நியாயமான கேள்விகள் இருக்குது. உண்மையிலேயே மனசாட்சி உள்ள நியாயமாக யோசிக்கக்கூடிய தம்பி தங்கைகள் நான் அந்த தாவேக்கா கட்சியில் இருந்தீங்கன்னாக்கா நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு மனசாட்சியை தொட்டு பதில் சொல்லுங்கள். ஜீ5ல இருக்கிற சொல்வதெல்லாம் உண்மை அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சி உங்களுக்கே தெரியும். அந்த குடும்ப பிரச்சனைலாம் கொண்டு வருவாங்க, தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக, ஒரு பஞ்சாயத்து நிகழ்ச்சியாக நடைபெற்றுருக்கோம். அந்த நிகழ்ச்சியில் பெரிய பணக்காரவங்க வீட்டில் நடக்கிற எந்த ஒரு சண்டையும் இங்கே வராது. ஏழை பாளைகளாக இருக்கக்கூடிய சண்டை தான் அதில் வரும். சரி, அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியில் அந்த வாய்ஸ் ஆஃப் சரத் என்கிற அந்த ஓனாமுஞ்சியினுடைய பஞ்சாயத்தும் அதில் வந்திருக்கு. அதில் ஏற்கனவே 2 ஆடியோ ரிலீஸ் இருந்தது. அந்த 2 ஆடியோவில் என்ன சொல்லியிருந்தானாக்கா, 17 வயசு சிறுமியை, ஒரு குழந்தைய இவன் பாஸ் வாங்கி தர்றேன், அப்புறம் விஜய் கூட ஃபோட்டோ எடுக்க நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி அந்த பெண்ணை வந்து பாலியலாக சுரண்டியிருக்கிறான். அது மட்டும் இல்லை, அந்த கட்சியில் உள்ள அல்லது அந்த கட்சி ஆதரவாளராக விஜய் ரசிகைகளாக இருக்கக்கூடியவங்களை கரெக்டாக பின் பண்ணி அவங்க வீட்டில் உள்ள பெற்றோர்கள் பெரியவர்கள் வீட்டில் இல்லாத பொழுது அந்த சிறுமிகளை வீட்டுக்குள்ளே புகுந்து வித்தவுட் கன்சென்ட், அண்டர் 18 கன்சென்ட்டாக இருந்தாலும் தப்பு தான், வித்தவுட் கன்சென்ட் இருந்தாலும் தப்பு தான். ஸோ அண்டர் 18 தான் பெரும்பாலும் அது நடந்திருக்கு. அப்போ வீட்டில் ஆள் இல்லாத பொழுது புகுந்து அந்த பெண்களையும் பாலியல் சீண்டல் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத அந்த 2 ஆடியோவில் வாக்குமூலமாகவே கொடுத்துருந்தான். இப்போ 3வது வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த ஜீ தமிழில் ஜீ5ல ஜீ தமிழ் அதில் வர சொல்வதெல்லாம் உண்மை அப்படிங்கிற நிகழ்ச்சியில் அவன் குடும்ப பஞ்சாயத்து ஒன்று வந்துச்சு. அதில் அவனுக்கு கல்யாணம் ஆகிருக்கு. ஏதோ போன வாரம் அல்லது போன வருடம் அப்படின்னு இல்லை, அந்த சைஸை பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு முன்னாடியே அவனுக்கு கல்யாணம் ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த 18 வயசு எப்படா முடியும்னு காத்துக்கிட்டு இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அல்லது எப்போ 20 வயசு முடியும் ஆஹா 20 முடிஞ்சிருச்சு உடனடியாக கல்யாணம் பண்ணுறா அப்படின்னு கல்யாணம் பண்ணுறது மாதிரியே அவன் கல்யாணம் பண்ணியிருக்கான். எனக்கு அவனுடைய மனைவின்னு சொல்லப்படுறவங்க ரொம்ப சின்ன வயசாக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவனுடைய மனைவிக்கு 18 வயசு பூர்த்தி ஆயிருக்கா இல்லையானே நமக்கு தெரியல அந்த நிகழ்ச்சி நடக்கும் பொழுது. அப்போ அந்த நிகழ்ச்சியில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, அந்த வீடியோ நம்மளுடைய ட்விட்டர் பேஜில் போட்டிருக்கோம். ட்விட்டர், இன்ஸ்டா எங்கே பார்த்தாலும் நல்ல பிரபலியமாக நல்ல பயங்கர வைரலாகவும் ஆகிருக்கு. பார்க்காதவங்க நம்மளோட ட்விட்டர் பேஜில் இருக்குது. அந்த ட்விட்டருடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அந்த வீடியோவில் என்ன சொல்ல வராங்கனாக்கா, அதாவது ஏற்கனவே கள்ள நோட்டு அடிச்சிருக்கான். ஆவடி தான் சொந்த ஊர்னு சொல்கிறான். ஆவடியில் இருந்துக்கிட்டு கள்ள நோட்டு அடிச்சிருக்கான். யோசிச்சு பாருங்க, இந்த பரதேசி நாயி ஏதோ பெரிய யோக்கிய மாதிரி வீடியோ போட்ட இந்த பரதேசி முன்ன இந்த ஓனாமுஞ்சி கள்ள நோட்டு அடிச்சிருக்காங்க. கள்ள நோட்டு அடிக்கிறது எவ்வளோ பெரிய தவறு தெரியுங்களா? கள்ள நோட்டு அடிக்கிறதுங்கிறது அதான் நான் போன வீடியோவில் சொல்லும்போது சொன்னேன், ஏதோ தெரியாமல் செய்கிற தவறு கிடையாது. இவன் தப்பு பண்ணுறான், தெரிஞ்சே பண்ணுறான். இந்த தப்புக்கு என்ன தண்டனையாக இருக்கும், அல்லது அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது, அப்புறம் இந்த தப்பை சோஷியல் மீடியாவிலேருந்து எப்படி மறைப்பது, இந்த வெர்ச்சுவல் அபியூசஸை பயன்படுத்தி இந்த தப்பை 2-3 நாளில் இந்த மக்கள் எப்படி மறக்கடிக்க செய்கிறது அப்படிங்கிறத வெரி ப்ரீ பிளான்டாக தான் யோசித்து வச்சு தான் அந்த தவறை செய்கிறோன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த வீடியோவை பார்க்கும்பொழுது நமக்கு அதுதான் தோணுது. இந்த 18 வயசுக்கு உட்பட்ட அல்லது 16, 17, 18 இந்த வயசில் உள்ள சிறுமிகளை மட்டும் பாலியல் சீண்டல் செய்யலை, பாலியல் தொந்தரவுக்கு ஆட்படுத்துறது மட்டும் இல்லாமல் கள்ள நோட்டு அடிச்சிருக்கான். அதுவும் எத்தனை நாள் ஆக, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கள்ள நோட்டு அடிச்சிருக்கான். எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது 10 வருடத்துக்கு முன்னாடி இருக்கலாம், அல்லது ஒரு 7-8 வருடத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோவாக இருக்குது அந்த பஞ்சாயத்து வீடியோ. அப்போ அத்தனை வருடத்துக்கு முன்னாடியே கள்ள நோட்டு அடிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய மொல்ல மாதிரியாகவும் முடிச்சேக்கியாகவும் திறந்துருக்கிறார் இந்த வாய்ஸ் ஆஃப் சரத் என்கிற ஓனாமுஞ்சி. அதில் இன்னொன்று சொல்கிறான், அவனுடைய மனைவியை அடிச்சிருக்கான், துன்புறுத்தியிருக்கான், கொலை முயற்சி செஞ்சுருக்கான். அதாவது எப்படி அந்த வலசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் சொன்னான் பார்த்தீங்களா, சீமான் சொல்லுவான் பாருங்க, அதை அவன் ஒன்றும் சொல்ல ஒன்றே ஒன்று தான் சொன்னான், எப்படி அப்படியே குரலை பிடிச்சி ஒரு தூக்கிட்டு கொள்ளையில் பழகிறது இத்தனை பொம்பளைங்க இருக்குது, உனக்கு இவன் தான் பழகிறது கிடைச்சாரா அப்படின்னு சொன்னான் பாரு அப்படின்னு சொன்னான் பார்த்தீங்களா. அதே மாதிரி இவன் என்ன பண்ணியிருக்கான், அவனுடைய மனைவியை குரவலையை பிடிச்சி கொண்டு போய் செவுத்தில் வச்சு இப்படி தூக்கி இருந்திருக்கான். அதை அந்த அம்மா, அந்த பாதிக்கப்பட்டவனுடைய மனைவியே சொல்கிறாங்க, குரவலையை பிடிச்சி தூக்கி இருந்திருக்கான். பல நாட்கள் வீட்டில் அந்த பெண்ணை அடித்து துன்புறுத்தி இருந்திருக்கான். ஏதோ காசு கேட்டோ அல்லது இவனுடைய வேறு பாலியல் இச்சை வெளியில் உள்ள வேறு பெண்களோடு இருக்கிற தொடர்பு வீட்டுக்கு தெரிஞ்சு போனதுனால அடித்தானா என்னங்கிறது தெரியல. பல நாட்கள் வீட்டில் அடித்து தொந்தரவு பண்ணியிருக்கான், ரொம்ப தொல்லை கொடுத்துருக்கான். அது மட்டும் இல்லாமல் மண்ணெண்ணெயை அந்த பொண்ணு மேலே ஊற்றி கொளுத்திருக்கான்.
லிட்டரலாக கொளுத்திருக்கான். அது அந்த பெண்ணுடைய வயிறு பகுதி வந்து எரிஞ்சு போயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து சாக்கை போட்டு அணைச்சி அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அந்த பெண்ணை காப்பாற்றிருக்காங்க. கொஞ்சம் லேட்டாக சாக்கை போட்டு அணைச்சிருந்தாலும், கொஞ்சம் லேட்டாக காப்பாற்ற முயற்சி பண்ணியிருந்தாலும் அந்த பொண்ணு இறந்து போயிருக்கும். அதனால் அதில் அந்த பெண்ணுடைய வயிற்றில் வந்து அந்த புண்ணு இருப்பதாக சொல்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணை லிட்ரலாக அவன் கொடுமைப்படுத்தியிருக்கான். மண்ணெண்ணெயை ஊற்றி எரிக்க முயற்சி பண்ணியிருக்கான். எரித்து வயிறெல்லாம் எரிஞ்சு போயிருக்கு. இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டுகள். அது என்னென்ன குற்றச்சாட்டுனாக்கா, நீங்கள் கள்ள நோட்டு அடிக்கிறது, அப்புறம் பெண்ணை வந்து வீட்டில் மனைவியை துன்புறுத்தல் செய்வது, அடிப்பது, கொலை முயற்சி செய்வது, மண்ணெண்ணை ஊற்றி எரிப்பது போன்ற பல குற்றங்களை இதற்கு முன்னாடியே செஞ்சவன் தான். இப்போ வந்து தாவேகா நிர்வாகி, நான் வந்து விஜயனுடைய ஆதரவாளர் அப்படின்னு ஒரு ட்விட்டர் பேஜ், ஒரு இன்ஸ்டா பேஜையும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு அதன் மூலமாக வரக்கூடிய அந்த கட்சி ஆதரவாளர்கள், ரசிகர்களாக வரக்கூடிய சிறுமிகளை கார்னர் பண்ணி இப்போ வேட்டையாடிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அந்த பூந்தமல்லி ரெசார்ட்டில் வந்து தொடர்ந்து இதே வேலையாக தான் நான் இருந்தேன் அப்படிங்கிறத வாக்குமூலமாக கொடுத்துருக்கான். இன்னமும் ஏன் கைது பண்ணலை அப்படிங்கிறது தெரியல. இன்னமும் எத்தனை வீடியோக்கள் வரப்போகுது, அடுத்தடுத்து எத்தனை ஃபோட்டோக்கள் வரப்போகுது, ஆடியோக்கள் வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இதில் இந்த தாவேக்காவில் உள்ள தம்பி தங்கிகள் இருக்கீங்களே, கொஞ்சம் நான் கேட்குற கேள்வியை கொஞ்சம் மனசாட்சி தொட்டு பதில் சொல்லுங்கள். அப்போ இந்த கட்சியில் இவ்வளவு வேலைகளை அவன் பண்ணியிருக்கான். கள்ள நோட்டு அடிச்சிருக்கான், சொந்த மனைவியை பெட்ரோல் ஊற்றி எரிக்க முயற்சி பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு உயிரோடு இருக்கா இல்லையாங்கிறது தெரியல. இப்போ டிவோர்ஸ் பண்ணிட்டானா, அல்லது அதே மனைவியோட தான் வாழ்கிறானா, அல்லது அந்த மனைவி செத்து போச்சா, அதனோட மரணம் ஏற்பட்டுருச்சா அப்படிங்கிறது நம்ம தெரியல. ஒருவேளை இவனுடைய அந்த வீடியோவில் வர்ற அந்த மனைவி இறந்து போயிட்டாங்க, ஒருவேளை கெடுவாய்ப்பாக இறந்து போயிட்டாங்க அப்படின்னு வச்சுங்களேன், அந்த எப்படி இறந்து போனாங்க அப்படிங்கிறத அந்த காவல்துறை இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம். ஏன்னாக்கா அந்த பொண்ணை இவன் சாகடிப்பதற்கு முயற்சி பண்ணியிருக்கான், மண்ணெண்ணெயை ஊற்றி கொளுத்த முயற்சி பண்ணியிருக்கான், அது வயிறளவு எரிஞ்சு போயிருக்கு அப்படின்னாக்கா, ஒருவேளை அந்த பெண்ணினுடைய கெடுவாய்ப்பாக அந்த பொண்ணு இறந்து போயிருச்சு அப்படின்னா, அந்த இறப்பை வந்து ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னாக்க, ஆக்சிடென்ட் மாதிரி இவன் ஏன் செட் பண்ணியிருக்கக்கூடாது. அல்லது இல்லைங்க அது தானாக இறந்து போச்சு அல்லது சூசைட் பண்ணிருச்சு அப்படின்னாக்கா, கண்டிப்பாக அந்த மரணத்தில் இன்கேஸ் அந்த பொண்ணு இறந்து போயிருச்சு அப்படின்னாக்கா, அந்த இறப்பில் இவனுடைய இன்வால்மெண்ட்டும் இவனுடைய செயல்பாடுகளோ உள்ள கண்டிப்பாக இருக்க 100% இல்லை 200% வாய்ப்பு இருக்குது. அதனால் காவல்துறை இந்த பெண்ணை பற்றிய தகவலை கொஞ்சம் சேகரிக்கணும். இந்த பொண்ணு உயிரோடு இருக்கா இல்லையா, அல்லது டிவோர்ஸ் பண்ணிட்டு வேறு யாரோட வாழ்ந்துட்டு இருக்கானா, அல்லது டிவோர்ஸ் பண்ணிட்டு இவன் இந்த தாவேக்காவில் உள்ள சிறுமிகளை பாலியல் தொந்தரவுகள் செய்கிறதுக்காக டிவோர்ஸ் பண்ணிட்டு இருக்கானா அப்படிங்கிறது நம்ம தெரியல. அதனால் அந்த பாதிக்கப்பட்ட இவனுடைய மனைவி இருக்காங்கல்ல, அந்த மனைவி வீட்டார் யாராவது இருந்தீங்க, அல்லது அந்த மனைவியே உயிரோடு இருந்தாலும் கூட, அல்லது இந்த தகவல் தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னாக்கா தயவு செய்து டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியும் என்னுடைய ட்விட்டர் ஐடியும் இருக்குது. அதில் இன்பாக்ஸுக்கு வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த மனைவி குறித்த தகவல்களோ, அல்லது இவனால் பாதிக்கப்பட்ட வேறு யாராவது பெண்கள் இருந்தாலோ, அல்லது இவனால் பாதிக்கப்பட்டவங்க ஃபினான்ஷியலி ஏதாவது காசு வாங்கிட்டு ஏமாற்றிட்டான், அல்லது ஏதாவது ஸ்கேம் பண்ணிட்டான், அல்லது வேறு எந்த முறையிலாவது நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கீங்க, அல்லது இவனால் பழிவாங்கப்பட்டிருக்கீங்க, வாட்டர் எதுவாக இருந்தாலும் என்னுடைய இன்ஸ்டா ட்விட்டர் ரெண்டும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் வந்து இன்பாக்ஸில் நீங்கள் உங்களுடைய விஷயங்களை சொல்லுங்கள். உங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை நான் பொதுவெளியில் பகிர மாட்டேன், அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அப்போ இந்த தாவேக்காவில் உள்ள தம்பி தங்கிகள், நியாயமாக யோசிக்கக்கூடிய தங்கிகள்கிட்ட நான் வைக்கிற கேள்வி என்னென்னா, இப்போ இதே மாதிரியான ஒரு வேலையை இந்த வாய்ஸ் ஆஃப் சரத் போன்ற இந்த வேலை செஞ்சுருக்கான் பார்த்தீங்களா, இதே மாதிரியான வேலையை வேற ஒரு கட்சியில் உள்ளவங்க செஞ்சுருந்தாக்கா நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? பரவாயில்லைங்க செஞ்சுட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவீங்களா? அல்லது அதான் இப்போ நல்ல விஷயம் தானேங்க, அதனால் என்னங்க அந்த கட்சி சம்மந்தப்பட்ட விஷயம், அதனால் பரவாயில்ல அந்த கட்சி நான் ஓட்டு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டுருவீங்களா? அப்போ அந்த கட்சி சரியில்லாத கட்சி. ஏன்னாக்கா கட்சிக்குள்ளே உள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலாக இருக்குது. அப்போ அந்த கட்சியில் அவன் ஒரு நிர்வாகியாக இருக்கான், அந்த கட்சியின் பேரை சொல்லி தான் அவன் காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கான், அந்த கட்சி கட்டமைப்போட தொடர்பில் இருக்கான், அந்த கட்சியில் வந்து உறுப்பினராக இருக்கான், கட்சியின் பேரை சொல்லி கட்சியில் உள்ள பெண்களை பாலியல் சீண்டலுக்கு ஆட்படுத்துகிறான், அதனுடைய ஆதாரங்கள் எல்லாம் வெளில வருது, ஆடியோக்களாகவும் வீடியோக்களாகவும் ஃபோட்டோக்களாகவும் வெளில வருது. அப்போ அப்படி வரும்பொழுது அந்த கட்சி நடவடிக்கை எடுத்திருந்தா பரவாயில்ல, ஏன்னா எல்லா கட்சியில் உள்ளவனும் தவறு செய்கிறவன் இருப்பான் எல்லா கட்சியிலையுமே. அப்போ அந்த தவறு செய்கிறவன் மீது அந்த கட்சி நடவடிக்கை எடுத்தால் பிரச்சனை இல்லை, ஓகே அந்த கட்சி நல்ல கட்சி. இவன் மோசமானவனா அயோக்கியனா ஒரு பாலியல் பொறிக்கே இருந்திருக்கான், அப்போ நடவடிக்கை எடுத்து நீக்கிட்டாங்கனாக்கா ஓகே அந்த கட்சி சூப்பர் கட்சின்னு நம்ம சொல்லலாம். நடவடிக்கை எடுக்காமல் அந்த தவறு செஞ்சவன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கலை, கட்சி பொறுப்பையும் நீக்கலை, கட்சி அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கலை, எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அட்லீஸ்ட் ஒரு அறிக்கை விட்டு அவனை கண்டிக்க கூட செய்யலை அப்படின்னா அந்த கட்சி அவனை காப்பாற்றுகிறதுன்னு அர்த்தம். அவன் ஒரு இன்ஃப்ளூயன்சரு, அதனால் அவனை நம்ம காப்பாற்றி அவனை கட்சிக்காரன் அப்படின்னு நினைக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ இதே வேலையை நீங்கள் எதிர்க்கிற அல்லது நீங்கள் ஆதரிக்காத ஒரு கட்சியில் இதே மாதிரியான செயல்பாடுகள் எவனோ ஒருத்தவங்க செஞ்சு அந்த கட்சி தலைமை நடவடிக்கை எடுக்கலை, கட்சி நடவடிக்கை எடுக்கலைனாக்கா நீங்கள் அந்த கட்சியை குற்றம் சுமத்துவீங்களா, அல்லது பாராட்டுவீங்களா, அல்லது ஓட்டு போடுவீங்களா, போடாமல் இருப்பீங்களா? அப்போ அந்த கட்சி எதிர்ப்பீங்க, ஓட்டு போடாமல் இருப்பீங்கள்ல. அப்போ அதே அளவுகோல ஏன் நீங்கள் விரும்புகிற அல்லது ஆதரிக்கணும்னு நினைக்கிற அந்த கட்சியில் உள்ளவன் ஒரு தவறு செய்கிறான்,
அப்போ நீங்கள் நினைக்கிற உங்கள் தலைவர் வந்து நடவடிக்கையே எடுக்கல வரைக்கும், அட்லீஸ்ட் ஒரு அறிக்கை கூட விடலை, எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை, பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு சார்பாக அந்த கட்சி நிற்கலைனாக்கா, அப்போ மற்ற கட்சிகள் செஞ்சாக்க இதே வேலையை செஞ்சாக்க நான் எதிர்ப்பேன் அப்படின்னாக்கா, நீங்கள் ஆதரிக்கக்கூடிய அல்லது நீங்கள் ரசிக்கக்கூடிய ஒரு நடிகர் அந்த கட்சிக்கு தலைவராக இருக்கும்பொழுது, அந்த கட்சிக்குள்ளே இந்த செயல்பாடு நடக்கும் பொழுது, அப்போ அதே அளவுகளை தூக்கி அங்கேயும் வைக்கணுமா இல்லையா? அப்போ ஏன் அந்த அளவுகள் ஏன் நீங்கள் அங்கே வைக்க மாட்டேங்கிறீங்க? இப்போ எல்லா கட்சியிலுமே தவறு நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, பிஜேபி எடுத்துப்போம். பிஜேபியில் ஒரு தடவை ஒரு பெரிய கூட்டம் தாம்பரத்தில், அந்த கட்சியில் ஒரு பெரிய கூட்டம், நல்ல ஃபுல் க்ரௌடாக இருக்குது. இருக்கும்பொழுது திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா போலீஸ் ஜீப் வந்துச்சு, சைரன் போட்டு அவங்க எங்கேயோ போகிறாங்க போட்டுருக்கு. சைரன் போட்டு வந்தோடனே அந்த கூட்டம் அப்படியே தெரிச்சு ஓடுனுச்சு. அண்ணாமலை தலைமையில் நடந்த கூட்டம், அந்த கூட்டம் அப்படியே லிட்டலாக தெரிச்சு ஓடுது, நாலா பக்கமும் தெரிச்சு ஓடுறாங்க சைரன் போட்டு வண்டி வந்தோடனே. ஏன்னா கூடியிருந்தவங்க முழுக்க, அந்த கட்சியில் உள்ள உறுப்பினர் முழுக்க யாருனாக்கா திருட்டு பயிலும், வல்லமாரி பயிலும், முடிச்சவைக்கு பயிலும், பாலியல் குற்றவாளிகள் தான் அந்த கட்சியில் சேர்த்து வச்சுருந்தாங்க. அப்போ சேர்த்து அடைக்கலம் கொடுத்து வச்சுருந்தாங்க இந்த கட்சியில். போலீஸினுடைய சைரன் கேட்டாலே ஓடக்கூடிய திருட்டு மொன்ன நாய்கள் தான் அந்த கட்சியில் இருக்கிறது. கருநாகராஜன் ஒருத்தர் துணைத் தலைவராக இருக்கிற அந்த கட்சியில், சமீபத்தில் அந்த கட்சியில் உள்ள மாவட்ட மகளிரணி தலைவி அவங்க மோடிக்கே நேராக லெட்டர் போட்டிருக்காங்க. இந்த கருநாகராஜன் வந்து அந்த அம்மாவை தொந்தரவு பண்ணியிருக்கான், இவனுடைய பதவியை பயன்படுத்தி இவனுடைய பாலியல் இச்சைக்கு அவங்க இணங்கணும், அல்லது இவனுடைய ஆசைகளை அவங்க வந்து நிவர்த்தி பண்ணி வைக்கணும், அதான் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லை, அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யணும் அப்படின்னு அந்த அம்மாவுடைய அனுமதி இல்லாமலேயே ரூமுக்கு வான்னு கூப்பிட்டுட்டு வலுக்கட்டாயமாக அந்த அம்மாவை லிப்டிஸ் அடிக்க போயிருக்கான். யார்? இந்த கருநாகராஜன் மொன்னனை அயோக்கிய பாலியல் பொறுக்கி. இந்த கருநாகராஜன் யாருன்னா லேடிஸ் ஹாஸ்டல் செவரேறி குச்சி அடி வாங்கினவன். அது மட்டும் இல்லை, இந்த அம்மாவை காருக்குள்ளே வர சொல்லி பேசணும், காருக்குள்ளே வாங்கணும்னு சொல்லிட்டு டிரைவரை வெளியில் நிற்க சொல்லிவிட்டு இந்த அம்மாவை வந்து பாலியல் சென்டல் பண்ணியிருக்கான். தொட மேலே கையை போட்டு அப்படியே இது பண்ணியிருக்கான். அந்த அம்மா ஓங்கி எட்டி உதச்சி அந்த இடத்துல இருக்குது. அந்த அம்மா டோரை தாண்டிட்டு பொத்துக்கிட்டு போய் விழுந்திருக்காங்க கருநாகராஜன். அது எல்லாத்தையுமே அந்த அம்மா லெட்டரில் எழுதியிருக்காங்க, மோடிக்கு லெட்டராக எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து இவனுடைய பாலியல் இச்சைக்கு அவங்க அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒத்து போகலைன்னா அந்த அம்மாவை கட்சியை விட்டு நீக்கிடுவேன், அல்லது நான் ஆளை அடையாளம் தெரியாமல் நான் அவனை அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நிர்வாகிகளை வைத்து, தனக்கு ஆதரவான கட்சி நிர்வாகிகளை வைத்து இந்த அம்மாவை லெட்டர்லாம் மிரட்டியிருக்கான். அந்த லெட்டரில் அப்படியே மோடிக்கு எழுதி அனுப்பிச்சிருக்காங்க. யாரும் மோடிக்கே அனுப்பிச்சிட்டாங்க. சென்னையினுடைய தமிழ்நாட்டினுடைய பிஜேபியினுடைய துணைத் தலைவர் செஞ்ச வேலை. ஒரு அம்மா லெட்டர் கொடுத்துட்டாங்க. அப்போ லெட்டர் கொடுக்காம எத்தனை அம்மாக்கள், அதுக்குள்ளே எத்தனை பெண்கள் அந்த குமுறலோடு உள்ளே இருப்பாங்க, அல்லது பதவிக்காக சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் விருப்பம் இல்லாமல் அந்த பதவியை வைத்து மிரட்டுறோம் அப்படிங்கிறதுக்காக எத்தனை பேர் அடிபணிஞ்சு போயிருப்பாங்க. அப்போ இது வரைக்கும் இந்த கட்சி தலைமை நடவடிக்கை எடுக்கவே இல்லையே. யாரோ ஒருத்தர்கிட்ட மாவட்ட தலைவர்கிட்ட அந்த கடிதம் கொடுக்கல, எல்லாருக்குமே லெட்ரு, இன்க்ளூடிங் மோடி வரைக்கும் லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க அவங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் கருநாகராஜன் மீது ஒரு நடவடிக்கை கூட இல்லை. இன்னமும் துணைத் தலைவராக பயணிச்சுட்டு இருக்காரு. இன்னமும் எத்தனை பொண்ணுகளை காருக்குள்ளே கூப்பிட்டாரு, கமலாலயத்துக்குள்ளே கூப்பிட்டாரு, அல்லது கட்சியை வச்சு வேற எங்கேயாவது ரூம் போட்டு கூப்பிட்டாரா என்னங்கிறது நம்ம தெரியல. அந்த கட்சி அவரை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு, ஆதாரம் இல்லை இருக்குது, ஆனால் அந்த கட்சி அவரை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. கேடி ராகவன் அந்த கட்சியில் ஒருத்தர் இருந்தார், என்ன பண்ணாருன்னு உங்களுக்கே தெரியும். இப்படி அபிநயம்லாம் பிடிச்சாரு. இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் கட்சிக்குள்ளே தான் இருக்காப்புல, கட்சியில் பொறுப்பாளராக இருக்கிறார். அவர் மீது நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. ஏன் அந்த கட்சியில் அண்ணாமலை இருந்தாப்புல என்ன பண்ணாப்புல, ஊழல், மிகப்பெரிய ஊழல் பெருச்சாலே இருந்தாப்புல. அந்த கட்சியில் உள்ள மிகப்பெரிய பொறுப்பாளர்களே நேரடியாக அமித்ஷாட்டை கொண்டு போய் ரிப்போர்ட்டை கொடுத்தாங்க, அண்ணாமலை மிகப்பெரிய ஊழல் செஞ்சிருக்காப்புல தமிழ்நாட்டில், பிஜேபியுடைய கட்சியை வைத்துக்கொண்டு பெயரை வைத்துக்கொண்டு சொல்லிட்டு. ஏன்னா அண்ணாமலை இடையில லண்டன் போகிறேன்ட்டு போனாப்புல, ஏன்னாக்கா நான் அரசியல் கற்றுக்க போகிறேன் அப்படின்னாப்புல, அரசியல் படிக்க போகிறேன்னாப்புல. அப்போ லண்டன்லேருந்து திரும்ப வந்தவனையே படிச்சுட்டு வந்த ஒட்டுமொத்த வித்தையும் இங்கே இறக்கணுமா இல்லையா தமிழ்நாட்டுக்குள்ளே, வந்தவனையே அரசியல் விட்டு ஒதுங்கிட்டாப்புல. ஏன்டா இங்கேருந்து அரசியல் படிக்க போகிறேன் கற்றுக்க போகிறேன்ட்டு போனேன், வந்தவனே அரசியல் விட்டு ஒதுங்கிட்டாப்புல. இப்போ அரசியலை விட்டு ஒதுங்குவது எப்படிங்கிற புத்தகத்தை தான் படிக்க போனியா நீ? அப்போ இங்கே என்ன படித்து இங்கே வந்து அப்ளை பண்ணி இங்கே உள்ள ஆளுங்கட்சியை மற்ற கட்சிகளை சதறடிக்கணும், பதறடிக்கணுமா இல்லையா? இவன் பாட்டுக்கு வந்தவனே ராஜினாமா லெட்டர் கொடுத்துட்டு ஓரமாக முறுக்கி தோல்லப்பட்டு போயிட்டாப்புல. அப்போ என்னன்னாக்கா அப்போயே குற்றச்சாட்டு வந்துச்சு. அப்போ இந்த லம்பாக அடித்த ஊழல் இருக்குல்ல, பல 100 கோடிகளுக்கு பல 1000 கோடிகளுக்கு லம்பாக அடித்த அண்ணாமலை அடித்த ஊழல் காசு இருக்குல்ல, அதை அப்படியே லண்டனில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் போயிருக்காரு அப்படின்னு பிஜேபிக்காரவங்க பலரே எழுதுனாங்க. இன்வெஸ்ட் பண்ணுறது தாங்க போகிறாப்புல, அவர் லண்டனுக்கு வேறு எதுக்கும் போகலை, நீங்கள் வேணால் பாருங்கள், வந்த உடனே கட்சியை விட்டு ஒதுங்கிடுவாப்புல அல்லது வேறு கட்சி ஆரம்பிப்பாப்புல அப்படின்னு சொன்னாங்க. கட்சியை விட்டு ஒதுங்கிட்டாப்புல. அப்போ எவ்வளோ பெரிய ஊழல் பண்ணாப்புல அண்ணாமலை. இன்னை வரைக்கும் அண்ணாமலை மீது எந்த நடவடிக்கையும் இல்லையே. இப்போ ஊழலை ஒழிக்க போகிறோன்னு வந்த பாஜக மிகப்பெரிய ஒரு ஊழல்வாதியை தமிழ்நாட்டு பாஜகவுடைய தலைவராக பாதுகாத்து வச்சிருந்துச்சு. இப்போ எலெக்ஷனில் போட்டிடுங்க அப்படின்ட்டு அண்ணாமலைகிட்ட கேட்குது அந்த கட்சி. இவ்வளோ பெரிய ஊழல் செஞ்சுருக்காருன்னு தெரிஞ்சோம், ரிப்போர்ட் இருந்தோம், நீங்கள் பிஜேபிக்குள்ளே வாங்க அப்படின்னு அண்ணாமலைகிட்ட கோரிக்கை வைக்குதுன்னா,
அப்போ தப்பு செஞ்சவங்க நடவடிக்கை எடுக்காத கட்சினாக்கா எந்த கட்சி? மற்ற கட்சிகள் இருக்காங்க, திமுக அதிமுக போன்ற கட்சிகள் இருக்காங்க. தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னு நிரூபணம் ஆயிடுச்சுனாக்கா அந்த கட்சியின்படி பைலாப்படி அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தப்பு பண்ணிட்டாரா நடவடிக்கை எடுப்பாங்க, சைதை சாதிக்கு நடவடிக்கை, யாராக இருந்தாலும் அது எவ்வளோ பெரிய பொறுப்பாளர்களாக இருந்தாலும் நடவடிக்கை ப்ரூஃப் ஆதாரம் இருக்கா, ஓகே இவர் குற்றம் செஞ்சிருக்காரா, உடனடியாக நடவடிக்கை எடுப்பாங்க. திமுகவோ அதிமுகவோ எந்த கட்சியாக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்காத கட்சி ஒரு குற்றவாளி என்று தெரிந்த பிறகும் நடவடிக்கை எடுக்காமல் அந்த குற்றவாளிகளை காப்பாற்றுகிற வேலையை எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் 3 கட்சி மட்டும்தான் அந்த வேலையை பார்க்குது. நம்பர் 1 பிஜேபி, நம்பர் 2 நாம் தமிழர் கட்சி, நம்பர் 3 தாவேக்கா, இப்போ வந்திருக்கிற தாவேக்கா. நாம் தமிழர் கட்சியில் அப்படி தான். அந்த கரிகஞ்சிங்கிற பையன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட், அந்த கூட இருக்கிற கட்சியில் இருக்கிற கூட பயணிக்கிற ஒரு பெண்ணையை அவன் ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டு. அந்த பொண்ணு பேசின ஆடியோ, அதுக்கு சீமான் பேசின ஆடியோ, அது இவன் பேசின ஆடியோ, எல்லா ஆடியோவும் ஆதாரங்கள் பொது வெளியில் வந்துச்சு. அப்போ எல்லாரும் பேசு பொருளாச்சு. அப்போ இதுக்காகவே ஒரு மேடை போட்டு சீமான் சொல்கிறான், அஸ் எல்டர் பிரதர் நான் சொல்கிறேன், நான் கோ அண்ட் என்ஜாய் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவன் குற்றவாளின்னு தெரியும், குற்றம் செஞ்சுருக்கான்னு தெரியும், கட்சியில் உள்ள பெண்ணை அவன் வந்து இது பண்ணிட்டான் அப்படிங்கிறது தெரியும், அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண்ணுங்கிறது தெரியும். பாதிக்கப்பட்ட பெண்ணின் பக்கம் நிற்காம எவன் பாதிப்பை ஏற்படுத்தினானோ, எவன் குற்றவாளியோ அவனுக்கு ஆதரவாக நின்று கோ அண்ட் என்ஜாய் அப்படின்னு சொல்கிறானாக்கா அப்போ குற்றவாளிகளை காப்பாற்றுன்ற கட்சியாக தானே இருக்குது. இன்னமும் நிறைய பேர் குற்றம் செஞ்சுட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டு எந்த நடவடிக்கை எடுக்காமல் நாம் தமிழ் சொல்லியிருக்காங்களே. அப்போ அதனால தான் சொல்கிறோம், பிஜேபி இஸ் ஈக்குவல் டு என்டிகே இஸ் ஈக்குவல் டு டிவிகே. அப்போ மற்ற கட்சிகளில் தவறு செய்கிறேன் அப்படின்னாக்கா அந்த கட்சியை நம்ம குற்றம் சுமத்துறோம், அந்த கட்சிக்கு நான் ஓட்டு போட மாட்டேன், நான் எதிர்க்கிறேன், அந்த கட்சி ஆட்சியிலே வரக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அதே தவறுகளை நீ ஆதரிக்கிற அல்லது நீ ரசித்த ஒரு நடிகருடைய தலைமையேற்றிருக்கக்கூடிய அந்த கட்சியில் நடந்துச்சுனாக்கா அதை மட்டும் நான் கண்டுக்க மாட்டேன், அதை மட்டும் நான் பேச மாட்டேன். ஆனால் அந்த தவறு செஞ்ச நடவடிக்கை எடுக்காத நான் ரசிக்கிற அந்த தலைவருடைய கட்சி அவங்க ஆட்சி அமைக்கணும் அப்படின்னாக்கா அப்போ அந்த ஆட்சி எப்படி சிறப்பான ஆட்சி அமையும்? இது வரைக்கும் ஒரு எம்எல்ஏ கூட ஆகாத, இது வரைக்கும் ஒரு எலெக்ஷன் கூட கண்டக்ட் பண்ணாத, எலெக்ஷன் கூட அட்டன் பண்ணாத ஒரு கட்சி, ஒரு எலெக்ஷன் கூட நீங்கள் இது வரைக்கும் கண்டக்ட் பண்ணலை. நீங்கள் கண்டக்ட் பண்ணுற மொதல் எலெக்ஷன் இதுதான். அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு எம்எல்ஏ கூட உங்ககிட்ட கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது உங்கள் கட்சியை சார்ந்த ஒரு இன்ஃப்ளூயன்சர், உங்கள் கட்சியை சார்ந்த ஒரு நிர்வாகி அவன் தப்பு செய்கிறான், அவனை நீங்கள் பாதுகாப்பீங்க. ஏன் இப்போ கேண்டிடேட்ஸ் எடுத்துங்க, பேராவூரணியில் உள்ள கேண்டிடேட்டு 10 நாளைக்கு முன்னாடி தான் கட்சியில் சேர்ந்தாப்புல பொறுப்பு கொடுத்துட்டாங்க. ஏன்னாக்கா அப்போ தான் 10 நாளைக்கு முன்னாடி தான் பெயில் கிடச்சிச்சு அவருக்கு. கஞ்சா கேஸ் 13 கிலோ கஞ்சாவை கடத்திருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் கொலை கேஸ் இருக்குது, கொலை முயற்சி கேஸ் இருக்குது, ஆள் கடத்தல் கேஸ் இருக்குது. அந்த ஆள் மேலே 10க்கும் மேற்பட்ட வழக்குகள், எல்லாம் பெரிய பெரிய வழக்குகள். இப்போ கட்சியில் இருக்கிறவங்க வழக்கு வாங்குறாங்கன்னா என்ன வழக்கு வாங்கினேன், ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி வழக்கு வாங்கினேன், நீட்டுக்கு எதிரான போராட்டம் பண்ணி வழக்கு வாங்கினேன், இந்த ஆளும் அதிகாரத்தை எதிர்த்து காவல்துறையை எதிர்த்து நாங்கள் வந்து ஒடுக்குமுறையை எதிர்த்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணி அனுமதியே தரல, அனுமதி இல்லாமல் நாங்கள் பண்ணி நாங்கள் கைதானோம். இந்த மாதிரியான கேஸுகள் தான் அரசியல்வாதிகளுக்கு இருக்கணுமே தவிர கொலை கேஸு, கொலை முயற்சி கேஸு, பாலியல் வழக்கு, அப்புறம் கஞ்சா கேஸு இதெல்லாம் இருந்தாக்கா அவன் அரசியல்வாதி கிடையாது, அவன் பொறுக்கி பயனர்த்தம், அவன் அயோக்கிய பயனர்த்தம். அதே மாதிரி பட்டுக்கோட்டையில் உள்ள கேண்டிடேட்டு ஏனாதி மதன், அவன் மேலே பாலியல் குற்றம் இருக்குது, அவன் தான் ஏவன் குற்றவாளி, அந்த பயிலுக்கு சீட்டு கொடுத்து வச்சுருக்கானுங்க. இதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆச்சு. தமிழ் ஹிந்துவில் வந்து ஆர்டிக்கலாக போட்டாங்க, வேறு மேகசின்ஸில் ஆர்டிக்கல் வந்துருச்சு, எல்லா யூடியூபர்ஸும் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிடுச்சு. ஏன் மரிய வில்சன் ஒருத்தன் இருக்கான் பாருங்க, இந்த ஆர்கே நகரில் நிற்கிறான் பாருங்க, அவர் கல்வியாளரான் மண்ணாங்கட்டி. இந்த ஜேபிஆர் காலேஜில் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும் பொழுது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை ஈடுபட்ட தொழிலாளிகள் இறந்து போயிட்டாங்க. அது நஷ்டேடு கூட தரலாமே, நீதிமன்றம் கார் தீர்ப்பு சேண்டா உன் கன்ஸ்ட்ரக்ஷனால ஒர்க் பண்ண வந்தாங்க, இறந்து போயிட்டாங்க, நீ வந்து நஷ்டேடு கூட தராமல் எப்போ கோர்ட்டில் வந்து நிற்கிற, உங்களாம் மனசாட்சி இருக்கா இல்லையா, நீங்களாம் மனிதர்கள் தானான்னு சொல்லிட்டு நீதிமன்றம் காரி முகரில் துப்புச்சு. பார்த்தோம்னாக்கா பெரிய குண்டர் படையை வச்சுக்கிட்டு பெரிய கொலைவெறி தாக்குதலோட கொலை செய்யக்கூடிய ஆயுதங்களோட ஒரு வீட்டுக்குள்ளே புகுந்து அந்த வீட்டில் உள்ள ஆம்பளை பொம்பளை எல்லாரும் இழுத்து போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த வீடியோ வைரலாக இருக்குது. ரவுடி பயிலாக இருப்பான் இருக்குது, பொறுக்கி நாயாக இருப்பான் போல் இருக்குது. இவங்க எல்லாரும் சீட்டு கொடுத்து வச்சுருக்காங்க. இப்போ புதுசாக இன்னொருத்தவன் திருவள்ளூரில் போட்டிடுற ஒருத்தவன், அவன் பேர் குட்டி என்கிற பிரகாசன் நினைக்கிறேன், பிரகாசமோ, அவன் மேலே லாஸ்ட்டாக நடந்த விஜயனுடைய கூட்டத்துக்கு வந்த அந்த கட்சி தொண்டராக இருக்கக்கூடிய ஒரு பெண் நிர்வாகி, தாவேகாவனுடைய பெண் நிர்வாகிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்காங்க. அவன் பாலியல் தொந்தரவு கொடுத்து அந்த பெண் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட் இன்னைக்கு வழக்காக பதிவாயிருக்கு. அவன் வந்து இன்னைக்கு கேண்டிடேட்டு, இவன் கேண்டிடேட்டு. இதே மாதிரி இந்த நாமக்கல்லில் ஒருத்தன் வந்தாங்க, மாவட்ட பொறுப்பாளர், ஒரு பொண்ணுடைய வீட்டுக்குள்ளே பூந்துக்கிட்டான். என்னக்கா ஃபோட்டோ எடுக்க, நான் விஜய் சார் கூட ஃபோட்டோ எடுக்கிறது நான் ரெஃபர் பண்ணி உனக்கு ஃபோட்டோ எடுத்து தர்றேன், சந்திக்கிறது ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணமானவங்க நாமக்கல்ல வீட்டுக்குள்ளே பூந்துட்டான்.
2 பேரும் தனிப்பட்ட முறையில் பிரைவேஸாக இருக்கும் பொழுது அந்த பெண்ணினுடைய கணவர் வீட்டுக்குள்ளே போது வீடியோ எடுத்துட்டாப்புல. நான் மாதிரி வீடியோ எடுக்கல, அவர் வீடியோ எடுத்தாப்புல. அந்த வீடியோ ஃபுல்லாக வைரல் ஆச்சு. அவன் மீது நடவடிக்கை எடுத்தாங்களாங்க? இல்லை. அப்போ எந்த தவறு செஞ்சாலும் பாலியல் குற்றவாளியோ, கஞ்சா கடத்தலோ, கொலை செய்கிறவனோ, கொள்ளையடிக்கிறவனோ அல்லது ஆள் கடத்தல் செய்கிறவனோ எவனாக இருந்தாலும் எந்த நடவடிக்கையும் இல்லாமல் அவர்களுக்கு வேட்பாளர் பட்டியலில் இடமும் கொடுத்து வேட்பாளராக நிற்க வைத்து அவர்களை அந்த கட்சி பாதுகாக்குதுனாக்கா அந்த கட்சியை இஸ் ஈக்குவல் டு பிஜேபி இஸ் ஈக்குவல் டு என்டிகே இஸ் ஈக்குவல் டு டிவிகேன்னு சொல்லாமல் வேறு என்னன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் வைக்கிற அளவுகோலை, மற்ற கட்சிக்கு வைக்கிற அளவுகோலை நீங்கள் ஆதரிக்கிற கட்சிக்கு அந்த அளவுகோலை வைங்க. இப்போ ஒரு கட்சியை பிடிக்கலை அப்படிங்கிறதுக்காகவே நான் இந்த கட்சியை ஆதரிப்பேன்னு நிற்கக்கூடாது. ஒரு கட்சியை பிடிக்கலைனாக்கா எதற்காக பிடிக்கலை? இல்லைங்க அது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்க, அந்த கட்சி பாதுகாப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ அந்த அளவுகளை இங்கே வைங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? இந்த வாய்ஸ் ஆஃப் சரத்தை கொடுக்குறது தான் பாதுகாப்பா? இந்த கட்சியில் உள்ள எத்தனை பெண்களை சீரழிச்சிருக்காங்க? குறிப்பாக குழந்தைகளை, 17-18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் எத்தனை பேரும் சீரழிச்சிருக்காங்க? அவங்களோட ஆடியோ அந்த பொண்டாட்டி மேலே மண்ணெண்ணெய் ஊற்றி எனக்கு ஏன் மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்திருப்பான்னா, இவனுடைய அந்த ஆசை 60 நாளும் மோகம் 30 நாள் சொல்லுவாங்களா, 90 நாள் முடிஞ்சு 91வது நாள் மண்ணெண்ணெய் ஊற்றிருப்பாங்க. ஏன்னா வேறு ஏதாவது கரெக்ட் பண்ணியிருப்பான், அதுக்கு இவங்க வந்து தடையாக இருந்திருப்பாங்க, தொந்தரவாக இருந்திருப்பாங்க, அல்லது இவங்க தடை போட்டிருப்பாங்க. அதனால் தலைவர் எப்படி தொண்டன் எப்படி? தலைவர் என்ன பண்ணால் கட்டின பொண்டாட்டியை அடித்து விரட்டி விட்டான், வீடு கொடுக்கல, அவங்களுக்கு கார் கொடுக்கல, அவங்களுக்கு ஃபினான்ஷியல் உதவிகள் எதுவும் செய்யலை, பிள்ளைய அடித்து விரட்டி விட்டாங்க, அவனுடைய மகளை அடித்து விரட்டி விட்டான், சேர்க்க மாட்டேங்கிறான் வீட்டில். இப்போ எல்லாம் பையன் படம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அங்கே போகலை. அம்மா அப்பாவுக்கு 80 இல்லைன்னா அதுக்கும் போகலை. அம்மா அப்பா புது வீடு கட்டினாங்க, அதுக்கும் போகலை. பொண்ணுக்கு கான்வெகேஷன் அதுக்கும் போகலை, பையனுக்கு கான்வெகேஷன் அதுக்கும் போகலை. எங்கடா போகிறான்னாக்கா ஜாலியாக சோடி போட்டுக்கிட்டு இவர் என்ன சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் கோவா போகிறாரு, தாய்லாந்து போகிறாரு, அங்கே போகிறாரு, இங்கே போகிறாரு, இந்த வேலைக்கு. அப்போ தலைவன் எப்படி, தொண்டன் எப்படி? இப்போ தலைவன் அப்படி இருக்கான்ல, அதே மாதிரி தொண்டன் நடத்தணும், ஜாலியாக இருக்கலாம் அந்த கட்சிக்கு வந்தாக்கா அப்படிங்கிற மனநிலையெல்லாம் சுற்றிட்டு இருக்கானுங்க அவனுங்க. அப்போ அந்த அளவுகளை இங்கேயும் தூக்கிவிங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைல்ல. பாலியல் குற்றவாளி அத்தனை பேருக்கு சீட்டு கொடுத்து வச்சுருக்காப்புல, பாலியல் குற்றவாளியை கட்சியை விட்டு நீக்காமல் பொறுப்பில் தூக்காமல் வச்சுருக்காங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அங்கே கட்சியில் இங்கே இல்லை, இதில் இல்லை, உங்கள் கட்சியில் தான் இல்லை. அப்போ அந்த அளவுகளை தூக்கி இங்கேயும் வைங்க. அப்போ இந்த கட்சி சரியில்லைன்னு சொல்லுங்கள். அப்போ 2 கட்சியிலுமே தவறு நடக்குதா? சரி, நடக்குதுன்னே வச்சுப்போம். ஆனால் இந்த கட்சியில் தவறு நடந்தாக்க நடவடிக்கை எடுக்கிறாங்க தவறு செய்தவர்கள் மீது. ஆனால் இங்கே தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலை. அப்போ 2 கட்சியில் எந்த கட்சி பெட்டரான கட்சி? பொதுவாக தமிழ்நாட்டில் நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம். அப்பா இறந்து போயிருப்பாங்க, அப்பா இறந்த கையோட இப்போ இது பரீட்சை எழுதுறதுக்காக வந்த மகள் அப்படின்னு போடுவாங்க. அல்லது அம்மாவுக்கு வந்து ரொம்ப சீரியஸாக ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, அந்த சோகத்தோட எக்ஸாம் எழுத வந்த பெண் அப்படின்னு போடுவோம். இந்த மாதிரி நிறைய இந்த சோகங்களோட ரொம்ப மோசமான ஒரு சூழல்லேருந்து எக்ஸாம் அப்படின்னாக்க எல்லாம் விட்டுட்டு எக்ஸாம் எழுத அந்த பொண்ணு வந்து சோகத்தோடையோ மற்ற மனநிலையோ வந்து எழுதுறாங்க அப்படிங்கிற நியூஸாக வரும், செய்தியாக வரும். இப்போ பப்ளிக் எக்ஸாம் எழுதுறதுக்கு வேறு ஹால் போடுவாங்க, அல்லது வேறு ஏரியா கூட போடுவாங்க சம்டைம்ஸு. அப்போ ஒருவேளை மாறி அட்ரஸ் தெரியாமல் வெளியூர்லேருந்து வருவாங்க, ஒரே நேமில் 2 ஏரியா இருக்கலாம், அது கன்ஃபியூஸ் ஆகி வேறு ஏரியாவுக்கு போயிடலாம் அவங்க. அப்போ அந்த டயத்துக்கு ஆன் டைமுக்கு உள்ளே போனால் தான் விடுவாங்க பப்ளிக் எக்ஸாம்லாம் அல்லது கவர்மெண்ட் எக்ஸாம்லாம். அப்போ என்ன பண்ணுவாங்க, அங்கே உள்ள போலீஸ் இருப்பாங்கல்ல, அந்த போலீஸ் ஐயோ டைம் ஆயிடுச்சுமான்னு 10 நிமிஷம் இருக்குது உட்காருமான்னா அவங்க பைக்கில் அந்த ஸ்டூடெண்ட்டை உட்கார வச்சு அந்த போலீஸ்காரர் கொண்டு வந்து விறுவிறுன்னு கொண்டு வந்து வேகமாக கொண்டு வந்து அந்த ஹாலில் கொண்டு வந்து சேர்ப்பார். அல்லது ஒரு டிராஃபிக் போலீஸ் அவர் கொண்டு வந்து சேர்ப்பார். அல்லது யாரோ ஒருத்தவங்க எனக்கா பரீட்சை படிப்பு ரொம்ப முக்கியம், ஐயோ தாய் டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவர் கொண்டு வந்து சேர்ப்பார். எவ்வளவோ செய்திகள் நம்ம அது மாதிரி பார்ப்போம். படிப்புக்காக இங்கே போனாங்க அங்கே போனாங்க, அழுதுகிட்டே வந்து எக்ஸாம் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ செய்திகள் பார்த்துருப்போம். ஏன்னா படிப்பினுடைய முக்கியத்துவம் தமிழ்நாட்டுக்கு தெரியும். அதனால தான் இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம போகிறோம், யாரோ ஒரு 7-8 வயசு ஒரு குழந்தை விளையாடிட்டு இருக்கு, ஒரு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னாக்கா வெளியில் ரோட்டில் விளையாடுறோன்னு நம்ம கேட்போம், புதன்கிழமை ஏன்ப்பா விளையாடுற, மணி 11 ஆச்சு காலையில், ஏன் ஸ்கூலுக்கு போகல, நீ படிக்கிறியா இல்லையா, யார் உங்கள் அப்பா அம்மா யார், இதுதான் கேட்போம் நம்ம முதல்ல. யாராக இருந்தாலும் இதுதான் கேட்போம். ஒரு சின்ன பிள்ளை ஒரு வீட்டுக்கு போகிறோம்னாக்க வாமா பேர் நம்ம என்னம்மா படிக்கிறேன், இதை நம்ம முதல்ல கேட்போம். அல்லது சின்ன குழந்தைங்க ஏதாவது விளையாண்டுச்சுனாக்கா ஏன்ப்பா ஸ்கூல் போனியா இல்லையா, டியூஷன் போறியா இல்லையா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ, இதை நம்ம முதல்ல கேட்போம். ஆனால் நீங்கள் குஜராத்துக்கோ உத்தரப்பிரதேசத்துக்கோ அல்லது மத்திய பிரதேசத்துக்கோ போனீங்கன்னாக்கா அங்கே விளையாடுற குழந்தைகளை ஏன்ப்பா ஸ்கூல் போகலன்னு ஒரு பையனும் கேட்க மாட்டான். அங்கே என்ன தெரியுமா கேட்பான், ஏன்ப்பா வேலைக்கு போகலன்னு கேட்பான். 7 வயசு பிள்ளைகிட்ட 8 வயசு பிள்ளைகிட்ட இதுதான் கேட்பானே தவிர ஏன் படிக்க போகலன்னா அங்கே உள்ளவன் கேட்க மாட்டான். தமிழ்நாட்டில் உள்ளவன் கேட்பான். நீங்கள் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே ஸ்கூலுக்கு போனாக்கா புக்ஸ் ஃப்ரீ கவர்மெண்ட் ஸ்கூலில், இது மேண்டட்ரி. இங்கே புக்ஸ் ஃப்ரீங்கிறது மேண்டட்ரி. அப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே புக்ஸ் ஃப்ரீ அப்படின்னாக்கா எதுக்கு இப்போ ஷாக் ஆகிற, புக்ஸ் ஃப்ரீனா அது ஆமாம் கொடுத்தானே பார்க்கணும்.
புத்தகங்களை இலவசமாக கொடுத்து தான் ஆகணும், விலை இல்லாமல் கொடுத்தாகணும். இது என்ன இது பெரிய நியூஸ் மாதிரி சொல்கிற அப்படின்னு நம்ம கடிஞ்சுப்போம், இதை நியூஸாவோ ஷாக்காவோ சொல்கிறவங்ககிட்ட. ஆனால் குஜராத்தில் லாஸ்ட் எலெக்ஷன் நடந்து தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. நாங்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இலவசமாக புத்தகங்களை நாங்கள் வழங்குவோம். இது தேர்தல் வாக்குறுதி. அப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்கே புத்தகங்கள் இலவசம் கிடையாது, நீங்கள் காசு கொடுத்து தான் புத்தகங்களை வாங்கணும் அரசு பள்ளியில் படித்தாலுமே. ஆனால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டாங்களா இல்லையா நமக்கு தெரியல. ஆனால் நிறைவேற்றாமல் இருப்பதற்கு 200% வாய்ப்பு இருக்குது. ஏன்னா படிச்சாக்கா அவங்க அறிவு பெற்றுவாங்க அப்படிங்கிறதுக்காக எனக்கு தெரிஞ்சு கொடுத்துருக்க வாய்ப்பு கிடையாது. அப்போ ஏன்னாக்க தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு படிப்பினுடைய முக்கியத்துவம் தெரியும். ஆனால் இந்த மண்ணில் பிறந்துட்டு இந்த படிப்பினுடைய அருமை தெரிஞ்சுட்டு இங்கே உள்ள பெண்கள், இப்போ அந்த கூட்டத்துக்கு போகிற பெண்கள் வந்து எனக்கு என் புருஷனை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும், அப்புறம் எனக்கு அக்கா தங்கச்சியாக இருப்போம், பொண்டாட்டி அவனாலும் இருப்போம் அப்படிங்கிறது. அப்புறம் வந்து இந்த பாரு சித்தி, இந்த சித்தப்பா பாரு உன் புருஷனை பாரு அப்படின்னு கொண்டாந்து வீடியோ எடுக்கிறது. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணி இதெல்லாம் பார்த்தா எரிச்சல் ஆகுமா ஆகாதவங்களாம் அறிவு இருக்கா இல்லைன்னு நான் கேட்குறேன். படிப்பினுடைய முக்கியத்துவம் என்னன்னு தெரியுமா? அந்த படிப்பினுடைய போராட்டத்துக்கு விஜய் ஏதாவது போராடி இருக்காரா? இல்லை வேறு ஏதாவது பிஜேபி கொண்டு வர திட்டங்களை எடுத்து ஏதாவது இது வரைக்கும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரா முன்னாடி? படிப்புக்காக, இந்த படிப்பு நம்ம கையில் ஒன்று சேர்க்கறதுக்காக, இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக பெரியார் போன்ற இங்கே பகுத்தறிவாளர்கள், பெரியார் போன்ற போராளிகளும் தமிழ்நாட்டில் போராடி படிப்பு நம்ம கையில் சேர்க்கறதுக்கு பின்னாடி திராவிடர் கழகத்தினுடைய எத்தனை உயிர்கள் இங்கே விதைக்கப்பட்டிருக்குதுன்னு தெரியுமா? எவ்வளவு போராட்டம், எத்தனை பேருடைய ஜெயில் தண்டனை, எத்தனை போலீஸ்காரனுடைய அடி, எவ்வளோ பேர் கையை இழந்திருப்பான், எவ்வளோ பேர் கால் இழந்திருப்பான், எவ்வளோ பேர் கண் இழந்திருப்பான், எவ்வளோ பேர் மூக்கு உடைஞ்சிருக்கும், எவ்வளோ பேருக்கு முதுகு தண்டு உடைஞ்சிருக்கும், எவ்வளோ பேர் உசுறு விட்டுருப்பான். இந்த போராட்டத்தின் விளைவினால தான் இன்றைக்கி இலவசமாக நம்ம கல்வி கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த இடஒதுக்கீடு நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ இவ்வளவு கல்வி பெற்று ஒரு வேலைவாய்ப்புக்கு போகிறதுக்கு இடஒதுக்கீட்டிலேருந்து கல்வியிலேருந்து இந்த சூழலை ஒட்டுமொத்த சூழலையும் மாற்றினதுக்கு பின்னாடி பெரியாரினுடைய உழைப்பு, திராவிட கழகத்தினுடைய உழைப்பு, திராவிடம் என்கிற சித்தாந்தனுடைய உழைப்பு அவ்வளோ இருக்குது, அவ்வளோ பேருடைய தியாகம் இருக்குது. அதன் விளைவாகத்தான் நம்ம பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு படிச்சுக்கிட்டு ஒரு மைக்கை பார்த்தாக்க பேசுகிறோம், ஒரு வேலைக்கு போகிறோம். ஆனால் இந்த வரலாறு எதுவும் தெரியாத தற்குறிகள் தான் சொல்லி ஆகணும். என் புருஷனை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும், என் புள்ள ஐசியூவில் இருக்குங்க 3 மாத குழந்தை, ஆனால் நான் என் தலைவனை பார்க்க தான் வந்திருக்கேன். புள்ள போனால் போயிட்டு போதுங்க, இன்னொன்று பெற்றுக்கலாம், தலைவனை பார்க்க முடியுமா? இப்போ இவங்கெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு கோபம் வருமா வராதா? இந்த ஓனாமுஞ்சி கடைசியாக ஒரு வீடியோ போட்டிருக்கான், அதாவது சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறாராமா. ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோட லாஸ்ட் வீடியோவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வீடியோ போடுவேன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் எனக்கு ஆதரவாக இருக்குன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக என்னை டார்கெட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ். அழுதுகிட்டே வீடியோ போடுறான். இதுக்கப்புறம் நான் இருப்பேன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை இல்லைனாக்கா இவங்க 3 பேர் தான் காரணம்ட்டு ஒரு 3 ட்விட்டர் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சஸ் 3 பேரை போடுறான். அந்த வாய்ஸ் ஆஃப் ரெவல்யூஷன், அப்புறம் ஏதோ ஏன்னா கெஸ்மி கேண்டின்னு ஒருத்தவங்க நினைக்கிறேன், அப்புறம் இன்னொரு ஐடியா ஒருத்தன் வாய்ஸ் ஆஃப் ரேஷனலிஸ்ட் அதை நினைக்கிறேன் அவனோட பேர். இந்த 3 ஐடியா காமிக்கிறாங்க, இவங்க தான் காரணம். அழுதுகிட்டே வீடியோ போடுறான். அப்போ அந்த ஆடியோ ஏஐ செய்யப்பட்ட ஆடியோ, அது நான் பேசலை அப்படின்னாக்கா, அதான் அந்த பையன் பேசலை அப்படின்னு அவன் சொல்கிறது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு ஒரு A4 ஷீட்லன்னா நீ தற்கொலை இல்லைல்ல, படிச்சிருக்கு இல்லை, எழுதுவில்லை, பொண்டாட்டி மேலே கரசின் ஊற்றி கொளுத்துற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்குல்ல, பொண்டாட்டி அடித்து இப்படி கழுத்தோடு தூக்கி சவுத்தில் தூக்கி வைக்கிற அளவுக்கு உனக்கு தெம்பு இருக்குல்ல, திராணி இருக்குல்ல, உனக்கு இவ்வளோ இன்ஃப்ளூயன்சஸ் இருக்காங்கல்ல, அப்போ ஒரு வீடியோ எப்படி ஷூட் பண்ணுறது, எப்படி அப்லோட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது எல்லா நாலேஜும் இருக்குல்ல, அப்போ படிச்சிருக்கில்ல, பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு இப்போது ஒரே ஒரு A4 ஷீட் வாங்கி இந்த சேனல்ஸ் வந்து ஆடியோன்னு சொல்லிட்டு ஏஐ செய்யப்பட்ட ஆடியோ ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க, அந்த ஆடியோவை ஆய்வுக்குட்படுத்தி அது ஏஐ என்று நீங்கள் நிரூபித்ததுக்கு பிறகு இந்த 3 பேரையும் தூக்கி தயவு செஞ்சு உள்ளே வைங்கள். இதை வந்து என் கட்சிக்கு, என் தலைவனுக்கு அவப்பேரை ஏற்படுத்துது, எலெக்ஷன் வேறு வருது, இந்த எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து இந்த வேலையை பார்க்குறாங்க அப்படின்னு உண்மையாக யோக்கியனாக இருக்கிற ஒருத்தவன் இந்த வேலையை செஞ்சுருக்கணுமா இல்லையா? உன் கட்சியில் அட்வொகேட் விங் இருக்கா இல்லையா? அந்த அட்வொகேட் விங்குக்கு அல்லது சில்பாகுமார் டீமுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை, நான் பேசவே இல்லை, 100% என்னுடைய வாய்ஸ் கிடையாது, நான் இப்படி ஒரு செயலை செய்யவே இல்லை, நான் ரொம்ப யோக்கியன், அக்மார்க் முத்திரை குத்துன ஒரு யோக்கியன், நான் பெண்களை இது வரைக்கும் அப்படி ஏறெடுத்து பார்த்தது கூட இல்லை, அதுவும் குழந்தைகள்னாக நான் அப்படி செஞ்சதே கிடையாது, அதுவும் என் பொண்டாட்டியை நான் கொளுத்துறேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக் வீடியோ போடுறாங்க, இந்த வீடியோவை இந்த ஆடியோவை அப்லோட் பண்ண இவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும், எனக்கு தயவு செஞ்சு உதவி பண்ணுங்கன்னு உங்கள் அட்வொகேட் விங்கை கூட்டிகிட்டு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே ஐயா? அங்கங்கே வீடியோ போடுறீங்களே ஆனால் வர்ச்சுவல் வாரியர்ஸ், வர்ச்சுவல் அப்யூசஸ், அப்போ அங்கங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, அல்லது ஆவடியில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடு. இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் தரவே இல்லையே, அழுதுகிட்டு வீடியோ போடுறேன், என்னை காப்பாற்றுங்க போலீஸ், நான் செத்தாலும் செத்துருவேன், இந்த தற்கொலை முயற்சி பண்ணுறாராமா. அப்போ கடைசியில் ஒருத்தவன் அழுகையை ஆயுதமாக கையில் எடுக்கிறானாக்கா அவன் கோழை, அயோக்கியன், பொறுக்கிப்பையன்னு அர்த்தம். நீ எதுக்கு அழுகையை கையில் எடுக்கிற, எதுக்கு சிம்பதியை கையில், உன் பக்கம் நியாயம் இருக்குல்ல, நியாயத்தை பேசு.
என் வீடியோ இல்லை, என் ஆடியோ இல்லை, என் குரல் இல்லைங்கிறத சொல்லு. அப்போ இவன் கண்டிப்பாக இந்த வேலையை இவன் தான் செஞ்சுருக்கான். அந்த ஆடியோ ஆடியோலாம் கிடையாது. அதுவும் பொண்டாட்டியை கொள்ள முயற்சி பண்ணியிருக்கான், கள்ள நோட்டு அடிச்சிருக்கான். இப்போ இவ்வளவு குற்றங்கள் இருக்குது. அதனால் தயவுசெய்து காவல்துறை இவனை கைது செய்து உடனடியாக விசாரித்து நடவடிக்கை எடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இது வரைக்கும் எத்தனை பெண்களை சீரழிச்சிருக்கான், எத்தனை பெண்களை சீரழிக்க போகிறான், எத்தனை லிஸ்ட்டில் வச்சுருக்கான் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதனுடையாக இதற்கு பிறகாவது எந்த பெண்களும் பாதிக்காமல் இருக்கணும், இவன் மூலமாக பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னா தயவுசெய்து உடனடியாக கைது செஞ்சு, அப்புறம் இந்த பிரியாணி மேன் பண்ணுவான் பாருங்கள், பிரியாணி மேன் ஒருத்தர் இருப்பான், அவன் அப்படி தான் பண்ணுவான். ஏன்னா உடம்பே ஏதாவது வாயை விட்டு எங்கேயாவது பேசிடுவான். அப்புறம் அவனை பேசி எக்ஸ்போஸ் பண்ணி போட்டாங்கன்னு வச்சுங்களேன், உடனடியாக ஒரு லைவை போட்டுட்டு அந்த ஒரு ஃபேன் இருக்கும், அதில் அந்த விண்டோ ஸ்க்ரீன் எடுத்துக்கிட்டு நான் தூக்க மாட்டிக்க போகிறேன்னு என்ன இப்படி பண்ணுறான்னு பார்த்தோம்னா 4-5 தடவை அவன் பண்ணியிருக்கானான். அப்போ தான் சரி ஓகே இது ஏதோ மென்டல் பிரச்சனை போல் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிய வந்துச்சு. அதே மாதிரி இவனும் சொல்கிறான், நான் இனிமேல் இருப்பேன் தெரியல ஃப்ரெண்ட்ஸ், இது ட்ராமா, பக்கா ட்ராமா. இவனை தூக்கி உள்ளே வச்சு 2 தட்டிங்கனாக்கா பொலன்னு கொட்டும் உண்மைகள். அதனால் அந்த உண்மையை கண்டறிந்து பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதியையும், பாதிக்கப்பட போகிற பெண்களை இவனிடமிருந்து காப்பாற்றுவதற்கும் இந்த நீதித்துறையும் காவல்துறையும் தயவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தயவு கூர்ந்து கேட்டுக்கொள்கிறோம்.